ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லமே சென்னல் சேனலுங்க. இன்றைக்கி ஒரு ஹாரர் கதை, உண்மை கதையோடு வரேங்க. பாண்டிச்சேரி கிட்ட நடந்த ஒரு உண்மையான கதைங்க. அங்கே ஒரு அழகான குடும்பம் இருந்ததுங்க. அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு கேன்சர் நோய் இருந்ததுங்க. ஆனால் அவங்க பசங்கக்கிட்டேயோ அவங்க கணவர்கிட்டேயோ அந்த நோயை சொல்லவே இல்லைங்க. ஏன்னா அவங்க அதிகமாக நேசிச்சது அந்த குடும்பங்க. ஒரு நாள் அந்த கேன்சர் ரொம்ப முத்தி போய் ஹாஸ்பிட்டலெல்லாம் இட்டுன்னு போய் காட்டியிருக்காங்க. பட் அது ஃபைனல் ஸ்டேஜ்ன்றதுனால அவங்களால காப்பாற்ற முடியலங்க. பரதாபத்தோடு அவங்க உயிர் இழந்துட்டாங்க. என்ன பண்ண முடியும்? நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஃபைனலாக என்னாச்சுன்னா அவங்களுக்கு நல்லபடியாக இறுதி சடங்கெல்லாம் செஞ்சிட்டாங்க. அடுத்த நாள் அவங்க ரெண்டாவது பையனுக்கு ஒரு 6 வயசு இருக்கோங்க. அவன் வந்துட்டு அவங்க அம்மா இருந்தது அவனால் அது அறியாத வயசு, ஒரு 6-7 வயசு இருக்கும் அவனுக்கு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு போய் அவன்கிட்ட பேசுகிறது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. ஆனால் தினமும் வந்து நைட்டை கதை தட்டுவாங்களோ, அவங்க அம்மா வருவாங்க, அவங்கக்கிட்ட பேசிட்டு போவாங்களாம். ஒரு நாள் அவங்க கணவர் யார்கிட்டப்பா பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னா, அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் அதே நேரத்தில் அவங்க கணவர் வெயிட் பண்ணி பார்த்ததில் நிஜமாலே அந்த தாய் வந்து அவங்க பையன்கிட்ட பேசிட்டு போனது அவங்க கணவர் பார்த்துருக்காங்க. இதில் விஷயம் என்னென்னா, அவங்க யாருமே பயப்படலைங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தான் இறந்து போனவங்க வீட்டுக்கு வந்தது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படியோ இருக்காங்கல்ல. ஸோ அடுத்த கதையோடு வரேங்க. பாய்.